அன்பார்ந்த மகரம் லக்ன அன்பர்களே, சென்ற முறை உங்களுக்கு ரிஷபராசியில், அதாவது லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் இருந்து லக்னம் 9 மற்றும் 11ஆம் இடங்களோடு குரு பகவான் தொடர்பில் இருந்ததால் லக்னம் பலம் பெற்று ஆரோக்கியம், தோற்றப்பொழிவு, தன்னம்பிக்கை யாவும் கிடைக்க பெற்றீர்கள். சிலர் செயற்கரிய செயல்களை செய்தும் பெயர் எடுத்தீர்கள். 9ஆம் இடம் பலம் பெற்றதால் பிள்ளைகள் மற்றும் தந்தையின் ஆரோக்கிய மேன்மையும், சிலருக்கு தெய்வ திருப்பணிகள் செய்யும் வாய்ப்பும், இன்னும் சிலருக்கு வெளி மாநிலம் வெளிநாடுகள் சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க பெற்று இருக்கும். வெளிநாட்டு கல்வியை எதிர்பார்த்திருந்த மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்பையும் குரு பகவான் வழங்கி இருப்பார். இன்னும் சிலருக்கு குடும்பத்தில் சுபகாரியம், முக்கியமாக மறுமணத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு மறுமணத்தையும், சிலருக்கு குழந்தை பாக்கியங்களையும் கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருப்பார். 11ஆம் இடம் வலிமையாக இருந்த காரணத்தினால் சிலருக்கு எதிர்பாராத பொருளாதார மேன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் கூட கொடுத்திருப்பார். உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த திசை நடந்திருந்தாலும் சுக்கிரன் புத்தி மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் மேலே சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடந்து இருக்கும். இந்த முறை குரு பகவான் மிதுன ராசிக்கு, அதாவது உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்கள் லக்னத்திற்கு 2, 6, 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு பலப்படுத்துகிறார். 2ஆம் இடம் வலிமை பெற்றதால் பொருளாதார மந்த நிலையில் இருந்தவர்களுக்கு பொருளாதார மேன்மைகளையும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கைகளையும் நிச்சயமாக குரு பகவான் தந்தருள்வார். 10ஆம் இடம், அதாவது ஜீவனஸ்தானம் வலிமை பெறுவதால் நல்ல ஜீவன மேன்மைகளையும், தொழில் இல்லாதவருக்கு தொழில் அமைப்புகளையும், வேலை வாய்ப்புகளையும், அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்தையும், சொந்த தொழில் செய்ய நினைத்தவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளையும், வேலையாட்களையும் தந்து உற்சாகப்படுத்துவார். அதோடு புது அந்தஸ்தையும் உருவாக்கி தருவார். 6ஆம் இடம் வலிமை பெற்றதனால் ஒரு சிலருக்கு கடன் உபாதைகளையும், இன்னும் சிலருக்கு புதிய வகை கடன் அமைப்புகளையும் உருவாக்கி தருவார். இன்னும் சிலருக்கு வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்திலும் குறைபாடுகளை ஏற்படுத்துவார். உறவுகள், நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் பகைமையை உண்டு பண்ணி விடுவார். கொடுக்கல் வாங்கல்களிலும் வாக்குவாதங்களை ஏற்படுத்துவார். தம்பதிகளுக்குள்ளும் சிறிய பிரிவுகளை தந்திடுவார். ஆகவே வேலை, தொழில், உத்தியோக அமைப்புகளில் நல்ல பலன்களை குரு பகவான் செய்தாலும் இப்படி சில விரும்பத்தகாத சங்கடங்களையும் குரு பகவான் தருவதற்கு நிறைய வாய்ப்புள்ள போதும், உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த திசை நடந்தாலும் சனி மற்றும் புதன் புத்தி தற்போது நடக்குமேயானால் சாதகமற்ற பலன்களை நினைத்து கவலைப்பட வேண்டியது இல்லை. மேலும் பணியில் இருக்கும் இருப்பாளருக்கும் பணிச்சுமை கூடினாலும் நிர்வாக ஆதரவு, மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு, முதலாளிகளின் அனுசரணை, இதெல்லாம் இந்த குரு பயிற்சி காலத்தில் அற்புதமாக நடக்கும். பொருளாதார மேன்மைகளும் இருக்கும். அதே போல் சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி பெருக்கமும், தொழில் வகை கடன்களும், பொருளாதார மேன்மைகளும், அந்தஸ்தையும் குரு பகவான் வாரி வழங்கிடுவார். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற சூழ்நிலைகளை குரு பகவான் வழங்க வாய்ப்பு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி மற்றும் புதன் புத்திகள் தற்போது நடக்குமேயானால் பெரிதாக பாதிப்பொன்றும் இல்லை. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.